Dear 11th standard students, I am Metro Karnagaran. In example 3.22, we have to prove this sum. First, I will start my LHS. என்னுடைய LHSன்னு பார்த்தீங்கன்னா cos A, cos 2A, cos 2 square A, cos 2 cube A, dot cos 2 power n minus 1 into a. Step 1 நான் என்ன பண்ண போகிறேன்னா நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் 2 times sin a மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் புது வேலை ஒன்று செய்கிறேன் பாருங்கள். 2 times sin a நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணுறதுனால அதோட மதிப்பு எதுவுமே மாறும். இது கேன்சல் ஆனாலும் பழைய சம் தான் வரும். பழைய சம் நான் அப்படியே எழுதுகிறேன். பழைய சம் நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. cos a, cos 2a, cos 2 square a, cos 2 cube a, dot cos 2 power n minus 1 into a. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் லாக் பண்ணுங்க. இந்த ரெண்டு பேரையும் லாக் பண்ணுங்க. டபுள் ஆங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். டபுள் ஆங்கிள் ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா 2 times sin a cos a, 2 times sin a cos a. இங்கே என்ன ஆங்கிள் பாருங்கள், இது ரெண்டும் சேமாக இருக்கணும். sin cos 2. இப்போ 2 times இங்கே ஒரு sin இங்கே ஒரு cos ரெண்டும் சேமாக வந்ததுன்னா இந்த சம் என்ன மாறிடுமா, 2 times a மாறிடுமா. 2 times a தான் டபுள் ஆங்கிள் ஃபார்முலா. 2 times sin a cos a sin 2a. சேம் ஆங்கிள் டபுள் ஆகிடும். அதனால தான் அதுக்கு பேர் டபுள் ஆங்கிள் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா தான் இதுக்கு மேட்ச் ஆகுது பாருங்கள். 2 times இது ரெண்டும் சேமாக இருக்கா, இது ரெண்டும் சேமாக இருந்தால் அடுத்த செகண்ட் இது என்னவா மாறிடும்னா sin 2 times இந்த ஆங்கிள் சேம் ஆங்கிள் 2 times சேம் ஆங்கிள் 2 times சேம் ஆங்கிளாக மாறிடும். டினாமினேட்டர் இருந்தது அப்படியே தான் இருக்கும். டினாமினேட்டர் என்ன இருந்தது உங்களுக்கு 2 sin a, இது நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்தது 2 sin a அப்படியே இருக்கட்டும். மீதி அப்படியே எழுத ஆரம்பிக்கிறேன். cos 2a, cos 2 square a, cos 2 cube a, dot cos 2 power n minus 1 into a. அப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் நான் எடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு டேர்ம் நம்ம எடுத்ததுனால ஒரு 2 வந்துருச்சு உள்ளார, சம்முக்குள்ளார ஒரு 2 வந்துருச்சு ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்ததுனால. நெக்ஸ்ட்டு இந்த சம் என்ன செய்ய போகிறேன்னா ப்ளூவில் போகிறதுனா நான் எக்ஸ்ட்ரா செய்கிறது மேலே இங்கே 2 மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஏன் சார் திருப்பி 2 மல்டிப்ளை பண்ணிங்க? இதை பாருங்கள், இது திருப்பி ஃபார்முலா லாக் ஆகும் பாருங்கள். 2 times sin a cos a, 2 times sin a cos a. ஃபார்முலா லாக் ஆகிடுச்சா? அப்போ இங்கே 2a இருக்குது, இங்கே 2a இருக்குது. சேம் ஆங்கிள் இருக்கா? இங்கேயும் 2a தான், இங்கேயும் 2a தான். ஆங்கிள் சேமாக இருக்கணும். அப்படி இங்கே ஃப்ரண்ட்டில் 2 வந்து சைனும் காசும் கலந்து வந்து சேம் ஆங்கிளாக இருந்தால் இது அப்படியே கம்பைன் ஆகி இந்த 3 பேரும் கம்பைன் ஆகி சைன் 2 times அந்த சேம் ஆங்கிள் வந்துடும். யார் இங்கே சேம் ஆங்கிள் 2a ஆகிடும். இதுதான் சேம் ஆங்கிள், 2a தான் சேம் ஆங்கிள். இங்கே 2 times சேம் ஆங்கிள், 2 times சேம் ஆங்கிள். ஏ எதுனா சேம் ஆங்கிள், 2 times சேம் ஆங்கிள். இங்கே சேம் ஆங்கிள் எது 2a, அதனால் 2 times சேம் ஆங்கிள். இப்போ இது ஃபுல்லாக சேர்ந்து போச்சு. டினாமினேட்டரில் என்ன ஆகும் பாருங்கள், இது 2 பவர், இது ஒரு 2 power 1. அப்போ இது 2 ஸ்கொயராக மாறிடும். 2 square sin a, 2 square sin a. அடுத்தது cos 2 square a, cos 2 cube a, dot cos 2 power n minus 1 into a. இதை வேறு ஸ்டைலில் எழுதுகிறேன் பாருங்கள். sin 2 into 2 is 2 square a எழுதிக்கிறேன். 2 square a பக்கத்தில் cos 2 square a, 2 square a சின்னதாக ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். cos 2 cube a, dot cos 2 power n minus 1 into a. இங்கே திருப்பி பாருங்கள், நம்ம டினாமினேட்டரில் இருக்குது அப்படியே தான் இருக்கணும். 2 square sin a அப்படியே இருக்கட்டும். இப்போ அகெயின் நான் என்ன செய்ய போகிறேன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. ப்ளூவில் செய்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. திருப்பி இது பாருங்கள், 2 times சைனும் காசும் கலந்து வந்திருக்குது, சேம் ஆங்கிள். அப்போ இது அப்படியே மிக்ஸ் ஆகி sin 2 times a மாறிவிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆகுது பாருங்களேன். sin
2 times same angle. இங்கே யார் same angle? 2 square A. 2 square A. 2 square A. 2 square A தான் இங்கே same angle. அப்போது இந்த 2 times சைனும் காசும் கலந்து வந்து சேம் ஆங்கிள் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அது sin 2a டபுள் ஆங்கிளாக மாறிடும். பக்கத்தில் யாருக்கிறா? cos 2 cube A dot 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 cos 2 power n minus 1 into A. டினாமினேட்டர் என்ன இருந்தது உங்களுக்கு? 2 cube sin A. 2 cube sin A. அப்போ நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. நியூமரேட்டர் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். sin 2 into 2 2 cube. 2 cube A ஆயிடுச்சா? பக்கத்தில் cos 2 cube A ஆயிடுச்சா? 2 cube A by 2 cube sin A dot 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 cos 2 power n minus 1 into A. திருப்பியும் நான் இங்கே ஒரு 2 போட்டேன்னா திருப்பி இது கம்பைன் ஆகிடும். ஆஃப்டர் திஸ் இப்போ சம்மை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். என்ன நடக்குதுன்ற ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பில் ஒரு காசாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இங்கே கூட பார்த்துருப்பீங்க, கடைசியாக கியூபு கிட்ட வந்துட்டுருக்கோம். முன்னாடி இந்த காஸ் ஸ்கொயரை காணோம், காஸ் 2 ஸ்கொயரை காணோம், காஸ் 2 காணோம், காஸ் ஏலாம் காணும் பாருங்கள். அதாவது சைன் ஏறிக்கிட்டே வரும், காசு குறைஞ்சிக்கிட்டே வரும். சைனோட பவர் ஏறிக்கிட்டே வரும், காசு குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுதான் நம்ம சம்முடைய கான்செப்ட். ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சம்மை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த பவர் பாருங்களேன், இது 2 power 1. 2 power 1 போகிறப்போ இதென்ன 2 power 1? இந்த 2 power 1 உள்ளார போகிறப்போ இந்த சம்முக்குள்ளார சேரும்போது என்ன பிறந்ததுன்னு பாருங்கள். 2 ஸ்கொயர் பிறந்திருக்கும் சைனில். அதாவது காசில் 2 power 1 போச்சுன்னா சைனில் 2 ஸ்கொயர் பிறக்கும். காசில் 2 power 1 போச்சுன்னா சைனில் 2 ஸ்கொயர் பிறக்கும். பாருங்கள், 2 ஸ்கொயர் பிறந்திருக்கும். அடுத்தது காஸ் 2 ஸ்கொயர் பத்திரமா இருக்குதா? அப்படியே காஸ் 2 ஸ்கொயர் சேரப்போகுது. காஸ் 2 ஸ்கொயர் சேர்ந்த பிறகு உங்களுக்கு எது பிறந்திருக்குன்னா சைன் 2 கியூப் பிறந்திருக்கும். இப்போ காஸில் 2 ஸ்கொயர் போச்சுன்னா சைனில் எது பிறக்குது? 2 கியூப். ஒன்று எக்ஸ்ட்ரா பிறக்கும், ஒன்று எக்ஸ்ட்ரா பிறக்கும் சைனில். அப்போ நீங்களே சொல்லலாம், n-1 போச்சுன்னா காசில் 2 power n-1 போச்சுன்னா உங்களுக்கு சைனில் என்ன பிறக்குன்னா 2 power n தானே பிறக்கும். ஒன்று எக்ஸ்ட்ரா, 1ல் எக்ஸ்ட்ரா 2, 2ல் எக்ஸ்ட்ரா 3, n-1ல் எக்ஸ்ட்ரா n. அப்போ இந்த ப்ராசஸை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா சைனோடைய பவர் ஏறிக்கிட்டே போகும், காசு ஒரு டேர்மாக காலி ஆகிக்கிட்டே வந்து இது கடைசியாக காலியாகும். கடைசியாக பவர் n-1 இருக்குல்ல, அதை விட ஒரு பவர் எக்ஸ்ட்ரா தான் சைனில் பிறக்கும். சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிடலான்னா கண்டினியூ த ப்ராசஸ். இதே மாதிரி திருப்பி 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறது தான் கண்டினியூ த ப்ராசஸ். வி கெட்னு சொல்லிட்டு அந்த ஆன்சர் அப்படியே பார்த்து எழுதிடலாம். நீங்கள் சைன் 2 power n-a by 2 power n sin a. ஏன் சார் 2 power n வந்தது கீழே? நல்லா பாருங்கள், 2 கியூப் வந்தால் கீழே 2 கியூப் தான் வரும். 2 power n வந்தால் கீழே 2 power n தான் வரும். எப்படி சார் 2 power n வந்தது? இங்கே நான் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இங்கே 2 power 1 வந்தால் இங்கே 2 power 2 சைனில். இங்கே 1 வந்தால் அங்கே 2 வரும், இங்கே 2 வந்தால் அங்கே 3 வரும். அப்போ இங்கே n-1 வந்தால் இங்கே n வரும். இங்கே n-1 வந்துருக்குது. அதனால் இந்த இடத்துல n தான் வரும் நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டில். ஓகே, தேங்க்யூ.